எழுதும் லெட்டர் இல்ல மடல் ஆனா கடுதாசி வச்சுக்கலாமா இல்ல கடிதமே இருக்கட்டும். படை கண்மணி அன்போடு காதலன் பாட்டவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முன்னாடி கண்மணி சொன்னல, இப்ப பொன்மணி படுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியம். பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கும்போது கவிதை அருவியா கொட்டுது. அவர் சுண்டல் வேற மடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு எதுவுமே தெரியல. கவிதை கொட்டது அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படை. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது. ஓ கண்மணி அன்போடு காதலை நான் எழுதும் பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு எனக்கு உண்டான காயம் அதை தன்னாலாரிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு எதுவுமே ஆவதில்லை. நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். அதே எழுதணுமா? நான் சொன்னதுக்கப்புறம் எழுதின போதும். இங்க பாரு எனக்கு என்ன காயானாலும் என் உடம்பு தாங்கிடும். உன் சித்த போந்திருக்காரு பாத்தியா? எனக்கு என்ன காயனாலும் என் உடம்பு தாங்கிடும். உன் உடம்பு தாங்குமா? இந்த உடம்பு தாங்குமா? அபிராமி அபிராமி இப்ப கேள்வி எழுதணுமா? இது என் காதல். என் காதல் இல்லைன்னு சொல்லாம எங்க அழுகையா வருது. நான் அழுது என் சோகம் உன்னை தாக்கிடும் போது வர அழுகை கூட நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமா அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தாண்டி தெரியுமா? சிவகாமியே சிவனேயும் பாதையே அது உனக்கு புரியுமா? அபிராமி லாலியே லாலி லாலியே சுபலாலி லாலியே லாலி லாலியே அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? உனக்கு புரியுமா? la 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 la
la la la la la